Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video நம்ம 10th standard max chapter 3 algebra exercise 3.3 பார்க்க போறோம். So exercise 3.3 is completely based on இந்த ஒரு formula தான். f of x into g of x is equal to LCM into GCD. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா relation between LCM and GCD ன்னு சொல்லுவோம். So LCM க்கும் GCD க்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷனை இந்த ஒரு formula வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். So first function into second function equals their LCM into their GCD. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம வந்து ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருவாங்க, அதோட LCM உம் GCD கண்டுபிடிச்சு இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், LCM and GCD கண்டுபிடிக்கணும். அதுக்கு லெட்ஸ் டேக் f of x is equal to 21x square y. இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு பார்த்தா இது ஆல்ரெடி ஃபேக்டரைஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது, நம்ம ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு g of x is equal to 35xy square. ஸோ இதுவும் ஃபேக்டரைஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போது டேரெக்டாக நம்ம LCM வந்து எடுத்து எழுதிடலாம். LCM is equal to LCMக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டோட LCM கண்டுபிடிப்போம். 21க்கும் 35க்கும் LCM போட்டோம்னா 21 35. So 3 table 3 7s are and 35 3 table வராது. Next 5 table 5 7s are and then 7 1s are. So இதுதான் LCM. LCM of 21 and 35 வந்து 5 into 3 into 7 which is 105. Next வந்து xy எழுதிப்போம். இதில் xோட ஹையஸ்ட் பவர் வந்து 2, yயோட ஹையஸ்ட் பவர் 2. ஸோ இதுதான் LCM. ஸோ GCDக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான சிங்கிள் வேரியபிள் algebraic எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. ஸோ டபுள் வேரியபிளில் சிம்பிள் எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம நார்மலாக GCDக்கு என்ன பண்ணுவோம்னா காமன் டேர்ம்ஸை வந்து எடுத்து எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காமன் டேர்ம்ஸை வச்சு நம்ம GCD கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 21க்கும் 35க்கும் GCD 21 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 7 எழுதலாம். 35 5 into 7 எழுதுவோம் இல்லையா. ஸோ இதுதான் காமன். ஸோ 7 தான் வந்து GCD ஆஃப் 21 and 35. நெக்ஸ்ட் இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து XYயோட லோயஸ்ட் பவர், LCMக்கு எப்படி நம்ம ஹையஸ்ட் பவர் எடுத்தோமோ GCDக்கு லோயஸ்ட் பவர் எடுப்போம். ஸோ காமனாக வந்து ஒரே ஒரு சிங்கிள் லோயஸ்ட் பவர் மட்டும் எடுப்போம். ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நான் சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். f of x வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ 21 அப்படியே இருக்கட்டும், x ஸ்கொயர் வையை x into yன்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ g of xஐ 35 அப்படியே இருக்கட்டும், x into yன்னு எழுதிக்கிறேன். ஸோ GCDக்கு என்ன பண்ணுவோம், இங்கே காமனாக இருக்கிறத எடுத்து GCDன்னு எழுதணும் இல்லையா. ஸோ அப்போனா இங்கே காமனாக என்ன இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. ஸோ அப்போனா xy தான் வந்து இதோட GCD. ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக எப்படி எழுதலாம்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் லோயஸ்ட் பவர் என்னவோ அதை நம்ம GCDன்னு எடுத்து எழுதிப்போம். ஸோ இப்போ LCM and GCD கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு f of x into g of x கண்டுபிடிக்கணும். f of x into g of x is equal to f of x என்னது 21x square y, g of x வந்து 35xy square. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணப்போ 21 into 35 it is 735. So 735 x cube y cube னு கிடைக்கும். So this is equation 1. Next வந்து LCM into GCD கண்டுபிடிக்கணும். LCM into GCDக்கு LCM வந்து 105 x square y square, GCDக்கு 7xy. 105 into 7 again 735 x cube y cube, equation 2. ஸோ நல்லா பாருங்கள், equation 1 and equation 2 வந்து சேம் இல்லையா. ஸோ அப்போனா நம்ம இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணியாச்சு. therefore f of x into g of x is equal to LCM into GCD. ஃபைனலாக வெரிஃபை ரைட்டா. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி நமக்கு இன்னும் 2 சப்டிவிஷன் இருக்குது, அதை பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா x cube minus 1 into x plus 1 அது ஒரு ஃபங்க்ஷன், x cube plus 1ங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு f of x and g of x தனியாக பிரித்து எழுதிப்போம். ஸோ f of x is equal to ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை f of xன்னு எழுதிக்கலாம். அப்போனா x cube minus 1 into x plus 1. ஓகே, ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? இதை வந்து x cube minus 1 x cube minus 1 cubeன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ x cube minus 1 cubeனா அது a cube minus b cube ஃபார்முலா. அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ இதுதான் a cube minus b cube ஃபார்முலா. ஸோ அப்போது நம்ம இங்கே g of x பாருங்களேன், g of xயில் x cube plus 1 இருக்குது. அப்போ இதை x cube plus 1 cubeன்னு எழுதலாம். அப்போனா அதுக்கு a cube plus b cube ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா a plus b into a square minus ab plus b square. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே a cube minus b cube ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா x minus 1 into x square minus x square plus x plus 1 into x plus 1 கிடைக்கும். அதே மாதிரி g of x வந்து x cube plus 1 இருக்கு. x cube plus 1 ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா a cube plus b cube ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது x plus 1 into x square minus x plus 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் LCM and GCD கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x minus 1 into x plus 1 into x square plus x plus 1. g of x is equal to x plus 1 into x square minus x plus 1. ஸோ LCM வந்து எப்படி எழுதுவோம்? x plus 1 இருக்குன்னா ஸோ இந்த x plus 1 இதுக்கு காமனாக ஒரு x plus 1, மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிப்போம். ஸோ x minus 1 into x square plus x plus 1 into x square minus x plus 1. ஸோ இதுதான் வந்து LCM. GCDக்கு என்ன பண்ணுவோம்? காமன் டேர்ம் மட்டும் எழுதுவோம். இங்கே காமன் டேர்ம் மட்டும் என்னன்னா x plus 1 மட்டும்தான். ஸோ x plus 1 மட்டும்தான் GCD. ஸோ LCM and GCD கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் f of x into g of x கண்டுபிடிக்கணும். f of x into g of xனா என்னது? f of x வந்து x cube minus 1 into x plus 1 multiplied with x cube plus 1. ஓகேவா? ஸோ அப்போனா இதை வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை எடுத்துட்டோன்னா x cube minus 1 into x cube plus 1 into x plus 1. கரெக்டா? ஸோ அப்போனா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க, a minus b into a plus b. a minus b into a plus b அது எப்போ யூஸ் பண்ணுவோம்? a square minus b squareக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போனா x cube the whole square minus 1 the whole square எழுதலாமா? அதை எழுதிட்டு வெளியே ஒரு x plus 1. ஸோ அப்போனா இது வந்து என்ன ஆகும்? x power 6 minus 1 into x plus 1 ஆகும். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா x power 7 plus x power 6 minus x minus 1. ஸோ இதுதான் வந்து f of x into g of x. நெக்ஸ்ட் LCM into GCD கண்டுபிடிக்கணும். ஸோ LCM into GCD கண்டுபிடிக்கிறதுக்கு LCM இது வந்து ஈக்குவேஷன் 1. GCD is equal to LCM வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? x plus 1 into ஸோ இங்கே x plus 1 இருக்குது. x plus 1 கூட நம்ம இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். x square minus x plus 1. நெக்ஸ்ட்டு x minus 1 இருக்குது. ஸோ x minus 1 கூட இந்த டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ x square plus x plus 1. ஃபைனலாக GCDயோட வேல்யூ x plus 1. ஸோ இட் இஸ் x plus 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த x plus 1 into x square minus x plus 1 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள். ஸோ இங்கே x plus 1 into x square minus x plus 1 இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னா x cube plus 1 பிரித்து எழுதி நமக்கு இது கிடச்சிது. ஸோ அப்போ திரும்ப இதை வந்து நம்ம இந்த ஸ்டெப்புக்கே கொண்டு போகலாம் இல்லையா? ஸோ அப்போனா x plus 1 into x square minus x plus 1
x cube plus 1 ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி x minus 1 into x square plus x plus 1 இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சேம் f of xல பார்த்தோம்னா x minus 1 into x square plus x plus 1 x cube minus 1 பிரிச்சு எழுதப்போ நமக்கு இது கிடைச்சது. ஸோ திரும்ப நம்ம ரிவர்ஸ் போகிறப்போ இதை நம்ம x cube minus 1 ன்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம x cube minus 1 ன்னு எழுதலாம். பேலன்ஸ் இருக்கிறது x plus 1. இது திரும்ப என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா a plus b into a minus b. a plus b into a minus b னா a square minus b square. அப்போனா x cube ஓட ஸ்கொயர் வந்து x power 6, 1 ஓட ஸ்கொயர் வந்து 1 into x plus 1 which is equal to x power 7 plus x power 6 minus x minus 1. So this is equation 2. So equation 1 and equation 2 பாருங்க சேமா இருக்கா? Therefore f of x into g of x is equal to LCM into GCD. ஸோ இந்த வெரிஃபிகேஷனை வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுனாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்போடையே நீங்கள் நிறுத்திட்டு ரெண்டும் சேம்னு சொன்னாலும் அந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ நான் வந்து டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக வந்து பிரித்து மல்டிப்ளை பண்ணி எழுதி காட்டணுங்கிறதுக்காக மல்டிப்ளை பண்ணி எழுதி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்டெப்பில் வேணாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ரெண்டுமே சேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேக்டரைசேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் பார்க்குறப்போ நமக்கு எக்ஸ் காமனாக இருக்குது, ஒய் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் காமனாக வெளில எடுத்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும், ஒய்யை வெளில எடுத்துட்டா ஸோ எதுவுமே வராது. ப்ளஸ் இங்கே எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டா எக்ஸு போயிடும், ஒய்யை காமனாக வெளில எடுத்துகிறப்போ நமக்கு ஒரு ஒய் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இங்கே வந்து எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துகிறப்போ எக்ஸ் ஒன்று இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒய் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காமன் டேர்ம் எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ் தான் வந்து காமனாக இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் காமனாக இருக்குது. கரெக்டா? ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். பேலன்ஸ் வந்து ஒய் மட்டும் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிப்போம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக எழுதணும்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வந்து எல்சிஎம். ஜிசிடிக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்லி காமன் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுவோம். ஸோ காமன் டேர்ம்ஸ் மட்டும்னா எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? இதை எடுத்து எழுதிப்போம். எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1. இதை நம்ம ஃபர்தராக நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியும் ப்ரூவ் பண்ணலாம். நான் இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஜிசிடி வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அகைன் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. வெரிஃபை. ஸோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் முடியுது. 3 சப்டிவிஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் கொஷின் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.